அட போங்கயா, நீங்களும் உங்க மேட்சும் ஈஸியா லட்டு மாதிரி ஜெயிக்க வேண்டிய மேட்ச போய் இப்படி அநியாயமா தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே. இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு லக்னோக்கு என்ன நிலைமை இருந்துச்சுன்னா, கடைசி 2 ஓவர்ல 32 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. அப்ப வந்து 19வது ஓவர் பத்திரானா பவுலிங் போட வந்தாரு. சரி கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணுவார்னு பார்த்தா 15 ரன் விட்டு கொடுத்தாருங்க. இதனால லக்னோவுக்கு கடைசி ஓவர்ல என்ன சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுன்னா, 17 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அப்ப கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து கடைசி ஓவர்ல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை நம்ம வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆர்வமா வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்ப அவரோட ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லே வந்து மனுஷன் ஸ்டோனிஸ்க்கு சிக்ஸை கொடுத்தாருங்க. சரி ஃபர்ஸ்ட் பால் தான் சிக்ஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த பாலும் வந்து 4 ஆயிடுச்சு. 3வது பாலும் 4. இதுல கொடுமை என்னன்னா அதுல வேற நோ பால். இதனால வந்து லக்னோ இந்த மேட்சை 3 பால் மிச்சம் இருக்கும் போது ரொம்ப அழகா 6 விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இன்னைக்கு மேட்ச்ல லக்னோ இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு ஸ்டோனிஸோட இன்னிங்ஸ் தாங்க வந்து காரணம். ஏன்னா மனுஷன் வந்து வந்ததுல இருந்தே வேற லெவல் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பினாரு. இவரோட அதிரடினாலதான் இன்னைக்கு லக்னோ வந்து இந்த அளவுக்கு மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன ஆச்சுன்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 210 ரன் எடுத்தாங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு நல்ல டார்கெட் தான்ப்பா, ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டு வந்தோம், கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல தீபக் சாகர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே டிகாக்க வந்து டக் அவுட் பண்ணாருங்க. கேஎல் ராகுல வந்து ரொம்ப வேகமா முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து அவுட் பண்ணிட்டாரு. 2 விக்கெட் போனோன்னே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்டோனிஸும் படிக்கலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அப்பதான் பத்திரனா வந்து ரொம்ப அழகா படிக்கல வந்து போல் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரான் வந்தவனே எங்க வந்து மேட்ச் மாறிடுமோ நினைச்சோம். அவரை கூட ஒரு கட்டத்துல வந்து நம்ம பத்திரனா வந்து தூக்கிட்டாரு. சரி அதுக்கப்புறம் இப்படி இப்படியே விக்கெட் எடுத்து கொஞ்சம் மேட்சை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு பார்த்தா ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கும்போது விடுவேனா, அவ்வளோ ஈஸியாலாம் விட மாட்டேன்ப்பா, நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் பயங்கர அதிரடி வந்து காட்டிட்டாரு. அதுக்கு தகுந்தாப்புல தீபக் கூடாவும் அவர் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாருங்க. இதனால இந்த மேட்சை கம்ஃபர்டபுளா லக்னோ வந்து 6 விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து நம்ம லக்னோ கிட்ட 2வது தடவையா வந்து தோத்துட்டோங்க. போன தடவை தான் அவங்களோட சொந்த மண்ணில் தோத்தோன்னு பார்த்தா சரி இந்த தடவை நம்மளோட சொந்த மண்ணில் வந்து மேட்ச் நடக்குது, எப்படியாவது லக்னோ வந்து வீழ்த்திடலாம்னு நினைக்கும் போது நம்மள வந்து லக்னோ அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டு போயிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்சை சிஎஸ்கே தோத்ததுக்கான காரணம் அவங்க ஃபீல்டிங்ல கொஞ்சம் சொதப்பினதாங்க. ஏன்னா சரியா ஃபீல்டிங் பண்ணாம அதனாலே வந்து 6 4 வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்தாங்க. இதனால இந்த மேட்சை வந்து தோக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு. இன்னொன்னு நம்ம சிஎஸ்கேக்கு எமனா வந்தது வந்து டியூ ஃபேக்டர் தாங்க. ஏன்னா இந்த டியூ ஃபேக்டர்னால தான் நம்மளோட சிஎஸ்கே பவுலர்ஸ்னால நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியல. அப்படியே நல்ல பவுலிங் கொடுத்து விக்கெட்டை எடுத்தாலுமே கூட லக்னோக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ரொம்ப ஈஸியா வந்து ஆயிடுச்சு. அதனால சும்மா பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டு ஈஸியா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை லக்னோ வின் பண்ணது மூலமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. ஏன்னா சிஎஸ்கே லக்னோ 2 பேருமே சேமான பாயிண்ட்ல வந்து இருந்தோம். அதனால எப்படியா இந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணி நம்ம கொஞ்சம் முன்னாடி போகணும்னு நினைச்சோம். நம்மள ஆனா அவங்க வீழ்த்தி அவங்க முன்னாடி வந்து போயிட்டாங்க. அதனால இனிமேலா சிஎஸ்கே வந்து வரப்போற மேட்சஸ இதுக்கு தகுந்தாப்புல கணக்கு பண்ணி விளையாண்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.